இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு ஒருவேளை 26வது ஆண்டு சகோதர சகோதரர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை கோடை விழா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? முழுக்க முழுக்க பெண்கள் கூட்டமாக தான் இருக்கீங்க, சகோதர சகோதரிகள் கூட்டமாக தான் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒரு அன்பான உட்கார்ந்துருக்கீங்க. அதோட சேர்ந்து ஒரு கூட்டணியோட நம்ம ராஜேஷ்குமார் அண்ணன் மூத்த அரசியல் தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை ஒரு நிர்வாக மாற்றத்திற்காக ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய தலைவர் முதலமைச்சருடைய தலைமையில் செயல்பட்டுருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு நம்ம 5 மண்டலமா பிரித்தோம்னு சொல்றாங்க. சென்னை மண்டலம், மேற்கு மண்டலம், அந்த மாதிரி பிரித்தா அப்ப திருவண்ணாமலையும் வட மண்டலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், விழுப்புரம் ஆகட்டும், தர்மபுரி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், கிருஷ்ணகிரி ஆகட்டும், இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே 5 மண்டலத்திலேயே அதிகமான வறுமை இருக்கக்கூடிய பெண் கல்வினா ஹையர் எஜுகேஷன், மேற்படிப்பு, ஸ்கூல் முடிஞ்சவொடனே பள்ளி ஸ்கூல் முடிஞ்சவொடனே மேற்படிப்பு, காலேஜ் போகாம இருக்கிறது, வேலைவாய்ப்பு, பெண்கள் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி வட மாவட்டங்களில் வட மண்டலங்களில் அதிகமான போதை பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மது விற்பனை, கள்ளச்சாராயம், இதுக்கெல்லாம் காரணம் எந்த இடத்துல எந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க, முக்கியமான காரணம் என்ன? கட்சி விட்டுருவோம். முக்கியமான காரணம் என்னன்னா அந்த இடத்துல பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. எங்க வறுமை அதிகமா இருக்கோ அங்க பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. எங்க வறுமை அதிகமா இருக்கோ அங்க வேலைக்கு போறது கம்மியா இருந்திருக்கும். பள்ளி கல்வியோடு நிப்பாட்டிருப்பாங்க, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸோடு நிப்பாட்டிருப்பாங்க. அப்படி அது காதல் சொல்லியோ இல்ல குழந்தை திருமணம் சொல்லியோ இல்ல தெரிஞ்ச மாமா சித்தப்பா ஏதோ ஒன்று சொல்லியோ அந்த 15-14 வயசு குழந்தைகிட்ட உடல் உறவு வச்சு அந்த குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த கருவுற்று அந்த குழந்தையை அரசு தத்தெடுத்து 18 வயசு முடிஞ்சவொடனே இன்னொரு சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. யாருக்கு எந்த ஆண் அது காரணமோ அதே ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான கல்வி மறுக்கப்படுது. ஒரு பெண்ணுக்கான வாழக்கூடிய உரிமை 16 வயசு குழந்தைய பெற்கும் பொழுது அந்த பெண் மேற்படிப்பு படிக்கணும், காலேஜ் போகணும், அது சிந்தனை உடைக்கப்படுது. அது முடிஞ்ச பிறகு ஒரு வேலைக்கு போகணும் அப்படி சிந்தனை உடைக்கப்படுது. 15-16 வயசு குழந்தை திருமணம் எவ்வளவு தவறோ 15-17 வயசுல ஒரு குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அது ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி சார்கிட்டையும் கலெக்டர் மேடம் சொல்லியிருக்கோம், அப்படி தவறு செய்வதை கைது செய்யப்படும். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சொல்றோம், தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல் முடிச்சவனே, பள்ளி முடிச்சவனே காலேஜ் போனோம், நீ நல்லா படிமா, உங்களுடைய ஆண் குழந்தை எப்படி படிக்க வைக்க நினைக்கிறீங்களோ
அதே சுதந்திரத்தோட நீங்க படிக்க வைங்க. அதுக்கான கல்லூரிகள், பள்ளிகள், வசதிகள் எல்லாத்தையும் குறிப்பாக வடமண்டலத்துல, திருவண்ணாமலையில, கடலூர்ல, தருமபுரியில, கிருஷ்ணகிரியில கண்டிப்பாக நம்புங்க. இன்னும் 3-4 வருஷத்துல திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறும். அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். இது ஏதோ இந்த விழா தொடங்கி வச்சு நாங்க போவதில்ல. இது முடிஞ்சவரை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லயும் எங்கெங்கெல்லாம் சாலை வசதிகள் இல்லை, எங்கெங்கெல்லாம் ரேஷன் கடை இல்லை, எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கு, ஸ்கூல்லாம் தேவைங்கிறத நாங்க ஃபுல்லா உங்களோட இருந்து அதுக்கான திட்டங்களை நான் கொண்டு வந்து ஒரு பெரிய பெரிய கலந்தாய்வு கூட்டம் இருக்கு. அதனால தைரியமா இருக்கு. நான் உங்களோட இருக்கிறேன். சென்னையோட அதிகமா நான் திருவண்ணாமலையில தான் இருக்க போறேன், உங்களோட தான் இருக்க போறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு திருவண்ணாமலையை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா இங்க இருந்து பெங்களூருக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ நீங்க தொழில் செய்ய போவாம இங்கேயே வேலை செய்யக்கூடிய ஒரு மாவட்டமா கூடிய வேலை மாறுங்கிறதோ உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆணை வழங்கப்படுகிறது. ஜாதி சான்றிதழுக்கான ஆணை வழங்கப்படுகிறது.